ஓகே. சரி, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. சரி, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. இப்ப அந்த இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், யாராவரா. இப்ப உதாரணத்துக்கு இந்த கேள்வி நீங்க பாக்குறீங்க. இந்த கேள்வியில சரியா நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி சொல்லுங்க. நீரின் ஆக்சிஜன் மட்டத்தை குறைவடைய செய்வதற்கு கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவை சோதிப்பதற்கு பயன்படுத்துறதுக்கு மிக பொருத்தமான பரிமாணமாக அமைவது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சொல்லுங்க, உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ, ஓகே. இப்ப இப்ப நான் கேட்கறது சரிதானே? உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு ஆக்களோட ஆன்சரையும் நீங்க போடுங்க பாப்போம், செட்ல போடுங்க. அவ நாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் இதுக்கு ஏன் என்ன ஆன்சர், ஏன் எதனால ஸ்கீம்ல என்ன வந்திருக்கு அப்படின்றது நாங்க செக் பண்ணுவோம். ஓகே. இதுல ஒவ்வொரு ஆக்களும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே நான் சொல்றேன், பிரில்லியன்ட். நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே பிரில்லியன்ட். ஏன்னா ஸ்கீமை மட்டும் பார்த்து சொல்லாம நீங்க ஓனா சொல்லியிருக்கீங்க. உங்களோட சுயமா சொல்லியிருக்கீங்க. உங்களோட இதை சொல்லியிருக்கீங்க ஆன்சர். சும்மா ஸ்கீமை மட்டும் பார்த்து அந்த ஒப்புவிக்காம நீங்க உங்களோட ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. உண்மையா எனக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேயா? உண்மையாவே சரிதானே? ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த கேள்வியில என்ன பிரச்சனை? ஓகேயா? ஏன் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். அதாவது இந்த உங்களுக்கு நான் இப்ப படிச்சு கொடுக்குற நேரம் உனக்கு விளக்கும். அந்த பிஓடி சிஓடினா என்னன்னு சொல்லி உனக்கு விளக்கும். படிச்சு கொடுக்குற நேரம் உனக்கு சொல்லுவேன். பிஓடினா என்ன, சிஓடினா என்னன்னு சொல்லி விளங்கும். இப்ப இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நான் எது ஆன்சர் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நான் டக்குன்னு யோசிச்சது என்னன்னா, என்னடா ரெண்டு ஆன்சர் இதுல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் யோசிச்சது இதை ரெண்டு மட்டும்தான். தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் அளவு TSS, டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அதையும் உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி இதையும் யோசிச்சேன். ஏன்? ஆக்சிஜன் மட்டத்தை குறைவடைய செய்வதுன்னா என்னது? டியோட லெவலை குறைவடைய செய்யணும். கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவை சோதிக்கணும். எப்படி? கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு சோதிக்கணும். கெப்பாசிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர். விளங்குதா? கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு சோதிக்கணும். விளங்குதா? அப்ப நான் அதை நல்ல உண்மையாவே நான் யோசிச்சேன். ஓகேயா? அப்ப சரிதானே? சரி. அப்ப நான் யோசிச்ச டைம்ல ஆன்சர் நான் போட்டது நாலாவதுக்கு தான். உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி தான். எனக்கு டக்குன்னு தோணுது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி தான். ஆனா அதுக்கு விட வந்துச்சு இந்த ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. ஏன் சார் காரணம்? ஓகே. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவது வந்தது டிரான்ஸ்லேஷன் பிழை ஒன்று இருக்கு இந்த கேள்வியில. டிரான்ஸ்லேஷன் பிழை. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல கேட்ட விதம் வேற, சரியா? தமிழ் மீடியத்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன விதம் வேற. அதனாலதான் இதுக்கு இந்த கேள்விக்கு பாருங்க, விட பாருங்க, ரசாயன ஆக்சிஜன் கேள்வின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா இதுக்கு உண்மையான விட உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி விட. அப்படி இல்லைன்னா மொத்த தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் அளவு வந்திருக்கணும். இதுல ரசாயன ஆக்சிஜன் கேள்வியை நாங்க போட இயலாது. அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்னதுன்னா, ஓகேயா, ரசாயன ஆக்சிஜன் கேள்வியை பொறுத்த அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அந்த நான் சொன்ன கேள்வி இங்கிலீஷ் மீடியத்துல சரியா வந்திருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துல அவங்க கேட்ட கேள்வி என்னதுன்னு கேட்டா, இந்த கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு. வேணா அந்த இங்கிலீஷ் மீடியத்தை இதையும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் காட்டுறேன். ஜஸ்ட் அப்படியே இங்கிலீஷ் மீடியத்தை பாஸ் பேப்பரையும் காட்டுறேன். அப்போ உனக்கு விளங்கும் தானே? இங்க பாரு, இந்த கேள்வி விளங்குதா உனக்கு? இதுல இந்த இங்கிலீஷ் மீடிய கேள்வி விளங்குதாமா? ஓ சார். ஓ, ஸ்கிரீன் ஷேர் பண்ண சார். விளங்குதானே? ஓகே. இந்த கேள்வியை நல்லா வாசி. ஓகேயா?
நீ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இந்த கேள்வி ஒழுங்கா வாசிச்சியா இருந்தாவே நீ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். விளங்குதா? ஓகே. இந்த கேள்வி சும்மா வாசி, நீ இங்கிலீஷ்ல சும்மா வாசிச்சுக்கோ. நான் விளங்கப்படுத்தணும். சரி. இந்த கேள்வியில அவன் கேட்டிருக்கிறது என்ன விஷயம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்டிருக்க கேள்வியை பாரு என்னதுன்னா, the best parameter to test wastewater for its capacity to deplete oxygen level in water அப்படின்னு கேட்டிருக்கு. எப்படி? the best parameter to test wastewater for its capacity to deplete oxygen level in water is அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கு. இப்ப இவன் கேட்டிருக்க விதத்துக்கும் நீ தமிழ்ல கேட்டதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. விளங்குதா? டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப ஆக்சிஜனை குறைவடைய செய்யறதுன்னு மட்டும் கேட்டிருந்தானா இருந்தா நம்ம இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 ஆன்சர் இருக்கு. ஆக்சிஜனை குறைவடைய செய்யற பரமாணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா இருந்தா இதுல பிஓடியும் வரும், சிஓடியும் வரும், டிஎஸ்எஸ் ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு தானே, அதுவும் வரும். ஆக்சிஜனை குறைவடைய செய்யக்கூடியதுன்னு கேட்டா அந்த ரெண்டாவது, நாலாவது, அஞ்சாவது ஆன்சர், 3 ஆன்சருமே வரும். அவன் எப்படி கேட்டிருக்கானா, த பெஸ்ட் பெராமீட்டர் டு டெஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் கெப்பாசிட்டி டு டிப்ளீட் ஆக்சிஜன் லெவல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கழிவுநீர் இருக்கு தானே, அந்த கழிவுநீர்ல காணப்படுற ஆக்சிஜன் அளவை குறைய செய்யணும். அந்த குறைய செய்யறதுக்காக எவ்வளவு கொள்ளளவு கெப்பாசிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் தேவைப்படும். விளங்குதா? எவ்வளவு வேஸ்ட் வேஸ்ட் விளங்குதா? அந்த வேஸ்ட் மூலமாக நாங்க என்ன செய்ய முடியும், ஆக்சிஜனை எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியும், எதனால ஆக்சிஜன் குறையும்ன்றது கேட்டிருக்கு. அப்ப இங்கிலீஷ் இதுபடி இங்கிலீஷ் இதுபடி பாத்தீங்கன்னா அவங்களோட இது சரியான ஆன்சர் என்னது, அஞ்சாவது ஆன்சர், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, சிஓடி கரெக்டான ஆன்சரா வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிஓடியும் கரெக்டான ஆன்சர் தான், பிஓடியும் கரெக்டான ஆன்சர் தான். விளங்குதா? ஆனா அவங்க ஆன்சர் கொடுத்தது பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்தது அஞ்சாவதுக்கு தான், ரசாயன ஆக்சிஜன் கேள்விக்கு தான் ஆன்சர் கொடுத்தாங்க. ஏன்னா கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவை சோதிப்பதற்காகன்னு கேட்டிருக்காங்க, அதுக்காக. ஆனா உண்மையா பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலாவது ஆன்சர். அதுலயே நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அந்த டைம் போனவங்க, மார்க்கிங் போனவங்க நிறைய பேர் வாதாடி இருக்காங்க, இதுக்கு ஆன்சர் உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி தானே வரும். அப்படி வாதாடியும் இல்ல எங்கட ஆன்சர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மார்க்கிங் அந்த ஹெட் வந்திருப்பாங்க, அவங்க இருந்தாங்க. அப்ப இந்த கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவை சோதிப்பதற்கு பயன்படுத்தத்தக்க மிக பொருத்தமான பரமானமாக அமைவது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே பார்த்ததுல விட என்னது, நாலாவது விட தான் சரி. விளங்குதா? ஆனா அந்த கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவுன்னு சொல்றான் பாத்தீங்களா, இந்த வேர்ட், இந்த கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவுன்னு சொல்றானே, இதே கழிவுநீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீடுன்னு வந்திருந்தா நம்ம டிரெக்ட் ஆன்சருக்கு போகலாம், உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி ஆன்சருக்கு போகலாம். இவன் கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு, கெப்பாசிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் தானே போறது. அதனால கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவை சோதிப்பதற்குனால நாங்க எந்த ஆன்சருக்கு போகணும், ரசாயன ஆக்சிஜன் கேள்விக்கு தான் போவோம். ஓகேயா? சோ இப்ப இந்த குறிப்பிட்ட 2020ஆம் ஆண்டுக்கு கேள்விக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆன்சர் தான் ஸ்கீம்லயும் சரின்னு வந்துச்சு, ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. சரியா? ஆனா நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுக்கு உண்மையான ஆன்சர் என்னது அப்படின்னு கேட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த நாலாவது உயிரியல் ஆக்சிஜன் கேள்விதான். அதுக்கு பிறகுதான் இந்த டிஎஸ்எஸ், சிஓடி, ரசாயன ஆக்சிஜன் கேள்வி எல்லாம் வரும். ஓகேயா? இது அந்த டைம் வந்த பில ஒண்ணு. ஓகே, அந்த டைம் நடந்த பில ஒண்ணு மார்க்கிங்ல. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் திருத்திட்டாங்க, எல்லா விஷயத்தையும் தெளிவாதான். இனி வர்ற கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் தெளிவாதான் இருக்கு. சரியா? அப்ப இப்ப உனக்கு நான் உனக்கு தெளிவா சொல்லிக் கொள்றேன், உனைய குழப்ப விரும்ப கூடாதுன்னா நான் உனக்கு தெளிவா சொல்லிக் கொள்றேன். டிஓ பெருமானத்தை குறைவடைய செய்யறதும் நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீட்டை எடுத்து காட்டுறது, எவ்வளவு சேதன பதார்த்தங்கள் இருக்குன்ற அளவீட்டை எடுத்து காட்டுறதுக்கு காரணமான பரமானம்னு கேட்டா பிஓடி தான் காரணமான பரமானம். இது மறந்துடாது இன்னைக்கு. ஒருவேளை இதே வேர்ட் வந்திருந்தா உனக்கு கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு, கழிவுநீர் கொண்டுள்ள கொள்ளளவு இப்படி இந்த வேர்ட் வந்திருந்தா நீ சிஓடிய போடணும். இல்லைன்னா கழிவுநீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீட்டை எடுத்து காட்டுவதுன்னு வந்தா, அப்படி வந்தா நீ ஆன்சர் எதை போடணும், பிஓடியை தான் நீ போடணும். அது மறந்துடாத இன்னைக்கு. கிளியரா? இப்ப நான் சொன்னது உனக்கு, இப்ப நான் சொன்னது உனக்கு கிளியரா? ஓகே, சரிதானே? ஓ சார். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதுதான் நான் உங்ககிட்டையும் கேட்டது. அப்போ ஒரு கேள்வி வர நேரம் அதை தத்தளிக்காதீங்க, சும்மா தடுமாறாதீங்க அந்த கேள்வியில. ஓகேயா? அந்த கேள்வி ஒழுங்கா வாசிங்க, நம்ம படிச்சதுல இருந்து தான் வரப்போகுது.
அடுத்தது பிஓடியோட சாதாரண அளவீடுகள் கொடுத்திருக்கு. ஒரு தூய்மையான ஆற்று மற்றும் குளத்து நீர்ல பிஓடி அளவு 1 மில்லிகிராம்/லிட்டரை விட குறைவா இருக்குமா? அப்படின்னா பிஓடி அளவு குறைவுன்னா டிஓ கூடன்னு அர்த்தம். அப்ப அது தூய்மையான நீரா இருக்கும். சிறிதளவு மாசடைந்த நீர்ல பிஓடி பெருமானம் 2 to 8 மில்லிகிராம்/லிட்டருக்குள்ள இருக்கும். நகர கழிவு நீர் இருக்குதானே, அந்த நகர கழிவு நீர் இருக்குதானே, அதை தூய்மை செய்த பிறகு பிஓடி லெவல் 20 மில்லிகிராம்/லிட்டரை விட குறைவா இருக்கும். இப்படி 20 மில்லிகிராம்/லிட்டர் விட குறைவா இருக்குமா? இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் கிளீன் பண்ண பிறகு அந்த வாட்டரோட பிஓடி பெருமானம் 20 மில்லிகிராம்/லிட்டரை விட குறைவா இருக்குமா? மிகவும் மாசடைஞ்ச நீர்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இது பாத்தீங்களா இருந்த பிஓடி அளவு 400 மில்லிகிராம்/லிட்டர். விளங்குதா? 100 மில்லிகிராம்/லிட்டர் தாண்டினாவே அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த நீர் கழிவு நீர் தான் கருதப்படும். அப்ப இந்த மாதிரி பிஓடி அளவுகள் காணப்படுது. நீங்க யோசிக்கலாம், இந்த சார் இந்த இதுதான் சார் பிஓடி அளவு, இது எல்லாத்தையும் நாங்க பாடமாக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன்னா இது எல்லாத்தையும் பாடமாக்க தேவை. சரிதானே? நீ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் என்ன விஷயம்னா, இதுல தூய நீருக்கு எவ்வளவு பிஓடி, அசுத்தமான நீர் மாசடைஞ்ச நீருக்கு பிஓடி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அது மட்டும் தெரிஞ்சா போதுமானது. சரியா? சரி. அடுத்தது ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. இது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2 விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 2 வேர்ட் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுவேன், அவ்வளவுதான். 2 வேர்ட் அண்டர்லைன் பண்ணாவே இது ஈஸியா விளங்கப்படுத்திடலாம். என்னென்ன வேர்ட்? முதலாவது பாத்தீங்கன்னா வன்மையான ஆக்சியேற்றி. இங்க கீழே உள்ளது பொட்டாசியம் டைக்ரோமேட். இதை மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சிஓடியும் பிஓடியும் வேற வேற இல்லம்மா. வேற வேறனா தனித்தனி பரமாணங்கள் தான். ஆனா அதுல உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பிஓடி என்பது பாத்தீங்கன்னா சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் மூலமா பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவு தான் எது? பிஓடி. சிஓடின்றது என்னதுன்னா அதே ஆக்சிஜன் எது நீர்ல காணப்படுற சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவு தான் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னா இங்க நுண்ணங்கிகள் இல்லை. இங்க தீர்மானிக்கப்படுறது வன்மையான ஆக்சியேட்டுகளை பயன்படுத்தி. ஆக்சிடென்ட்ஸ். ஓகேயா? ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் வன்மையான ஆக்சியேற்றிகளை பயன்படுத்தி நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவே எவ்வாறு அழைக்கப்படும்? சிஓடி என அழைக்கப்படும். பிஓடியோட வரைவிலக்கணம் அப்படியே தான் இங்கேயும் அதே வரைவிலக்கணம் தான். என்ன, ஒரே ஒரு வேர்ட் மட்டும் மாறும். பிஓடியில நுண்ணங்கிகள் மூலமாக வேர்ட் வந்திருக்கும். அந்த வேர்டுக்கு பதிலா நீ என்ன போடணும்? வன்மையான ஆக்சியேற்றியை பயன்படுத்தின்னு போட்டினா ரசாயன ஆக்சிஜன் கேள்வி ஆகும். அப்ப கேட்பாங்க, நாங்க சிஓடியை துணியறதுக்கு பயன்படுத்துற வன்மையான ஆக்சியேட்டிட பேர் என்னன்னு கேட்டா பொட்டாசியம் இருகுரோமேற்று. எப்படி? பொட்டாசியம் இருகுரோமேற்று கரைசல். எப்படி? பொட்டாசியம் இருகுரோமேற்று கரைசல் K2Cr2O7 சொல்லுவாங்க. K2Cr2O7. ஓகேயா? சோ இந்த ரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்தி சிஓடியை துணிவாங்க. எப்படி சார் சிஓடியை துணிவாங்க? நீர் மாதிரிக்கு அதிகளவான பொட்டாசியம் டைக்ரோமேட்டை இடப்பட்டோன்னு அங்க என்ன நடக்கும்? பொட்டாசியம் டைக்ரோமேட்ன்றது ஒரு வகையான வன்மையான ஆக்சியேட்டிவ் பதார்த்தமே. வன்மையான ஆக்சியேட்டிவ் பதார்த்தம். விளங்குதா? அந்த கன்சென்ட்ரேஷன் கூட. வன்மையான ஆக்சியேட்டிவ் பதார்த்தம். அதை அதிக அளவு விட்டோம்னா அது என்ன செய்யும்? ஆக்சியேட்ட தாக்கத்தை அதிக அளவு நடாத்த தோங்கும். அப்படி ஆக்சியேட்ட தாக்கத்தை நடாத்த தொங்குற நேரம் ஆரம்பத்துல நாங்க உதாரணத்துக்கு சொல்றேனே 20 மில்லிகிராம் நான் பொட்டாசியம் டைக்ரோமேட் இட்டேன்னு வச்சுக்கோ. எப்படி? 20 மில்லிகிராம் அளவுடைய பொட்டாசியம் டைக்ரோமேட் இட்டேன்னு வச்சுக்கோ. K2Cr2O7 இட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சரியா உனக்கு அரைவர் 30 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி விட்டு நீ பார்க்கலாம். சிலவங்க ஒரு அவர் கூட விடுவாங்க. விட்டுட்டு எஞ்சிய விளங்குதா எஞ்சிய பொட்டாசியம் டைக்ரோமேட்டட் அளவை கணிக்கணும். எஞ்சிய பொட்டாசியம் டைக்ரோமேட்டட் அளவு உதாரணத்துக்கு சொல்றேன் 12 மில்லிகிராம் அப்படின்னு வச்சுக்கோ. போட்டது 20, கிடைச்சது கடைசி 12. அப்ப இதுல இல்லாம போனது 8 மில்லிகிராம். இந்த 8 மில்லிகிராம் தான் என்னவா இருந்திருக்கும்? 8 மில்லிகிராம் தான் என்னவா இருந்திருக்கும்? என்ன பெருமானம்? சிஓடியா. சிம்பிள் சிம்பிள் விஷயம். அப்ப சிஓடிய துணியிற மெத்தட் கேட்டா இதுதான் மெத்தட். நீ பிஓடிய துணியிற மெத்தட் எப்படி எழுதுன? ஒரு நீர் மாதிரியை தெரிவு செய்து அந்த நீர் மாதிரியில் டிஓ பெருமானத்தை அளவிடும். அளவிட்ட பிறகு அந்த நீரை 20 பாகை செல்சியஸில் 5 நாட்கள் பத்தியா இருந்துச்சுன்னா இருள்ல வைக்கணும். எங்க? இருள்ல. ஓகேயா? இருளில் வைத்து 5 நாட்களுக்கு பிறகு எடுத்த பிறகு இறுதியாக அந்த டிஓ பெருமானத்தை அளவிடணும்.
அதுக்கு பிறகு பிஓடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப டிஓல இருந்து இறுதி டிஓ கழிச்சா கடைசி வார விட தான் பிஓடியா இருக்கும். சிஓடி எப்படி துணிகிறது? நீர் மாதிரிக்கு மிகையான பொட்டாசியம் டைக்ரோமேட்டு கரைசல் இல்ல டைக்ரோமேட்டு பதார்த்தத்தை இட்டு ஆக்சியேற்ற தாக்கத்தை நடாத்த விடல். பின்பு எஞ்சியுள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் அளவு K2Cr2O7. பின்பு எஞ்சியுள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் அளவை நீங்க அளந்தீங்கன்னா இருந்தா ஆரம்பத்தில் இருந்ததை விட இறுதிக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அந்த குறைஞ்ச பெருமானம் தான் என்னவா அழைக்கப்படும்? சிஓடி என அழைக்கப்படும். விளங்குதா? சோ சிஓடின்றது இங்கிலீஷ்ல கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. கிளியராமா? அப்ப ரசாயன ஆக்சிஜன் கேள்வினா என்னன்னு சொல்லி கிளியரா உனக்கு? சார். கிளியர். ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறது ஹார்ட்னஸ், கடினத்தன்மையை பத்தி பார்க்க போறோம். அடுத்து நாங்க பார்க்க போறது கடினத்தன்மையை பத்தி. வன்மை, கடினத்தன்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு, வன்மை. அதென்ன சார் கடினத்தன்மைனா என்னது? சிம்பிள். இதுக்கும் அழகு என்னது? மில்லிகிராம் பர் லிட்டர் தான். சிஓடிக்கு அழகு மில்லிகிராம் பர் லிட்டர், பிஓடிக்கு அழகு மில்லிகிராம் பர் லிட்டர், டிஓக்கு அழகு மில்லிகிராம் பர் லிட்டர். அது மறந்துடக்கூடாது. கலங்கல் தன்மையோட அழகு, கலங்கல் தன்மையோட அலகுகள் பாத்தியா இருந்தா ரெண்டு வகையான அலகுகள் இருக்கு உனக்கு தானே? ஜேடியு, அடுத்தது NTU. வெரி குட், NTU. ஓகே, சரி. அப்ப இதுல அழகு எதிர வெப்பநிலையோட அழகு பாகை செல்சியஸ். ஓகே, நிறத்துக்கு அழகு இருக்கா? நிறத்துக்கு ஏதாவது அலகுகள் இருக்கா? நிறத்துக்கு அலகுகள் இருக்கா? உண்மை நிறத்தை துணிகிற நேரம் மட்டும் உண்மை நிறத்தை துணிகிற நேரம் மட்டும் எங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா பிடி. எஸ், அதாவது பிளாட்டினம் கோபால்ட் யூனிட்னு ஒண்ணு இருக்கு, PCU. பிளாட்டினம் கோபால்ட் யூனிட்னு உண்மை நிறத்தை துணிகிற நேரம் மட்டும் ஒரு அலகு வருது. அதே மாதிரி எங்கட திண்ம பதார்த்தங்களை துணிகிற நேரம் அங்க என்ன அலகு பயன்படுத்துறோம்? என்ன அலகுகள் வரும்? மில்லிகிராம் பர் லீட்டர். விளங்குதா? கலங்கல் தன்மைக்கு என்ன பயன்படுத்தணும் அலகு? NTU, JTU. NTUனா புகையுருமான கலங்கல் தன்மை அலகுகள். ஓகே, NTUனா. JTUனா ஜாக்சன் கலங்கத்தன்மை அலகு. அதே மாதிரி மின்கடத்தாரோட அலகு என்ன பார்த்தோம்? மின்கடத்தாரோட அலகு, நீரிண்ட மின்கடத்தாரோட அலகு டெசிசீமன்ஸ் பர் மீட்டர். மீட்டர். வெரி குட். ஓகே, சரி. இப்ப நாங்க பார்க்க போறது கடினத்தன்மையை பத்தி பார்க்க போறோம். கடினத்தன்மை, ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கவனமா தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ்ல உண்டு. ஏன்னா கூடுதலாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கிற கொஸ்டின்ஸ்ல உண்டு இது. ஓகேயா? பெராமீட்டர், கடினத்தன்மை, அதோட மறுபெயர் வன்மை, நீரின் வன்மை. சோ கடினத்தன்மை அல்லது வன்மைன்னு கேட்டா என்ன விஷயம்னா சிம்பிள் விஷயம். நீரில் காணப்படுகின்ற Ca2+ மற்றும் Mg2+, அதாவது கல்சியம் மெக்னீசியம் அயன்களின் செறிவுதான் கடினத்தன்மை என அழைக்கப்படும். நீரின் கடினத்தன்மை என்றால் என்ன? நீரில் காணப்படுகின்ற கல்சியம் மெக்னீசியம் அயன்களோட செறிவுதான் கலங்கல் தன்மை என அழைக்கப்படும். அப்ப இதுல சில பிள்ளைங்க இது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. அந்த டைம்ல கேட்டாங்க கலங்கல் தன்மைக்கு காரணமான முக்கியமானவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே ஒரு பிள்ளை எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு. இப்படி எழுதுனா அது பிழை. ஏன் அப்படின்னா கல்சியம் மெக்னீசியம் சும்மா எழுதுனா அது பிழை. அது அயன்கள் இல்லையே. கல்சியம் மெக்னீசியம் எழுதுனா அது மூலகங்களை குறிக்கும். விளங்குதா? அதனால இப்படி எழுதக்கூடாது. அப்ப எப்படி எழுதணும் சார்? ஒன்னு நீ Ca2+ Mg2+ சொல்லி இப்படி எழுதணும். இல்லனா கல்சியம் அயன் அடுத்தது மெக்னீசியம் அயன் சொல்லி இப்படி சரி எழுதணும். நீ அதை போல சும்மா CaMgன்னு போட்டா அது பிழை. ஏன்னா கடினத்தன்மை என்பது நீரில் காணப்படுகின்ற கல்சியம் மெக்னீசியம் அயன்களின் செறிவு, அதுதான் கடினத்தன்மைன்னு சொல்லுவோம். சரி சார், இப்ப கடினத்தன்மைக்கு மெயினா காரணம் எது சார்னு கேட்டா இந்த ரெண்டு அயன்கள் தான் மெயினான காரணம், பிரதான காரணம். அதுக்கு அப்புறம் தான் நாங்க இரும்பு, மெங்கனீசு, துருத்தியம், நாகம் போன்ற அயன்களை நாங்க நீரிண்ட கடினத்தன்மைக்கு சொல்லுவோம். சரி சார், இந்த நீரிண்ட கடினத்தன்மைக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டா மெயினான காரணமே என்னதுன்னா வானிலையால் அழிதல். இது எங்க கேள்விப்பட்டிருக்க இந்த வேர்டை? வானிலையால் அழிதல். மண்ணுரு பாடத்துல. வெரி குட். மண் பாடத்துல மண் உருவாக்கத்துல கேள்விப்பட்டிருப்ப. விளங்குதா? பாறைகள் வானிலையால் அழிதல்னு கேள்விப்பட்டிருப்ப தானே?
கூடுதலா ஒரு நீரின் வன்மைக்கு காரணமேமா அந்த நீர் எங்க காணப்படுதோ அந்த இடத்துல நிலத்தடி இருக்குதானே, நிலம் இருக்குதானே, நிலம். நிலத்துல காணப்படுற பாறை படைகள். அந்த பாறை படைகள் வானிலையால் அழிதலின் மூலமா தான் அந்த குறிப்பிட்ட பாறை படைகளுக்கு இடையே உள்ள நீரை நாங்க வெளியில எடுக்கும் போது, வெளியில நாங்க மேல கொண்டு வரும்போது அந்த நீர் வன்மை தன்மையா இருக்கு. ஏன்னா சில சில பாறைகள் சுண்ணாம்பு பாறைகளா இருக்கும், சிலது டொலமேட்டட் அளவை கொண்டு இருக்கும். சுண்ணாம்புக்கும் டொலமேட்டுக்கு ஒரு வித்தியாசம் தான். சுண்ணாம்பு கல்சியம் கார்பனேட்டு, டொலமேட் கல்சியம் கார்பனேட்டு டாட் மெக்னீசியம் கார்பனேட்டு. அடுத்தது ஜிப்சம், ஜிப்சம்ன்றது கல்சியம் சல்பேட். இந்த மாதிரி காரணிகள்னால தான் அந்த நீர் வன்மைத்தன்மையா மாறுது. விளங்குதா? சரிதானே? பட் இந்த காரணிகள் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பாறையில காணப்படுது. பாறையில காணப்படுற கனியங்கள் அல்லது கனிப்பொருட்கள்னு கேட்டா இதுதான். அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீரில் காணப்படுகின்ற கடினத்தன்மைக்கு காரணமானவை யாவை அப்படின்னு கேட்டா கல்சியம் மெக்னீசியம் அயன்கள். இதுதான் மெயினான ஆன்சர். இதை தவிர நீ வேற எதையுமே எழுத தேவையில்லை. அடுத்தது, தரைமேல் நீரிலும் பார்க்க தரைகீழ் நீர் என்பது வன்மையானதாகும். ஏன் சார் இந்த வேர்டுக்கு நல்லா யோசிங்க. தரைமேல் நீரிலும் பார்க்க தரை கீழ் நீர் என்பது வன்மையானது. ஏன்னு சொல்லவா? ஏன்னா அதிகளவான இந்த வன்மையானுக்கு காரணமான கல்சியம் மெக்னீசியம் பதார்த்தங்கள் எல்லாமே எதன் மூலமா நீர் அடையுது அப்படின்னு கேட்டா பாறைகள் வானிலை அழிதலின் மூலமா. பாறைகள் எங்க அதிகமா இருக்கு? மண்ணுக்கு கீழே. அப்ப மண்ணுக்கு கீழே காணப்படுற நீர் தான் என்னது? தரைமேல் நீரிலும் பார்க்க வன்மையானது. வன்மையானதுன்னா அதிக அளவுல கல்சியம் மெக்னீசியம் அயன்களை கொண்டு இருக்கு. புரிஞ்சுக்கொள்ளு. ஓகேயா? இது புரிஞ்சுக்கோ. அப்ப என்னைக்கும் தரைமேல் நீரிலும் பார்க்க தரை கீழ் நீர் தான் வன்மையானது. இப்ப நான் கேட்கிறேன், எந்த நீர் தூய்மையானதுன்னு சொல்லலாம்? தரைமேல் நீரா தரை கீழ் நீரா தூய்மையானதுன்னு சொன்னா? தரைக்கீழ் நீர் sir. தரைகீழ் நீர் தூய்மையானது. தரைக்கீழ் நீர். எஸ். அப்ப விளங்குதா இந்த இடத்துல? வன்மையானதுன்றது வேற, தூய்மையானதுன்றது வேற. விளங்குதா? சோ இதுதான் விஷயம். வன்மையானதுன்றது நேரமா அதுல நிறைய கனிப்பொருட்கள் அடங்கி இருக்கும். விளங்குதா? சரி. அடுத்தது, கடினத்தன்மை இரண்டு வகைப்படும். ஒண்ணு தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்னு நிரந்தர கடினத்தன்மை. அது என்ன சார் தற்காலிக கடினத்தன்மைனா என்ன, நிரந்தர கடினத்தன்மைனா என்ன? சிம்பிள் விஷயம். இந்த தற்காலிக கடினத்தன்மை இருக்கு தெரியுமாமா, இதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு. நிலையில், நல்லா கவனிச்சுக்கோ, நிலையில் கடினத்தன்மை அல்லது நிலையில் வன்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிரந்தர கடினத்தன்மைன்னு வருது தெரியுமா, நிரந்தர வன்மைன்னு வருது தெரியுமா, பெர்மனன்ட். இதுக்கு பாத்தியா இருந்தா நிலையான கடினத்தன்மைன்னு சொல்றாங்க. இது மறந்துடாது, இந்த வேர்ட் மறந்துடாது. நிலையில்னு வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும்? தற்காலிக கடினத்தன்மையை குறிக்கும். சரி, அது என்ன சார் தற்காலிக கடினத்தன்மை நிரந்தர கடினத்தன்மைன்றது? ஒரு நீர்ல இருந்து தற்காலிக கடினத்தன்மையை இலகுவாக நாங்க என்ன செய்யலாம்? அகற்றலாம். ஒரு நீர்ல தற்காலிக கடினத்தன்மையை நாங்க இலகுவாக அகற்றலாம். ஆனா நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுவது கடினம். நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுவது கடினம். நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுவது கடினம். இப்படி யோசிக்கணும். தற்காலிக கடினத்தன்மையை அகற்றலாம், நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுவது கடினம். அப்ப நீ யோசிக்கணும் என்னதுன்னா, தற்காலிக கடினத்தன்மைன்றது என்னது சார், நிரந்தர கடினத்தன்மைனா என்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. தற்காலிக கடினத்தன்மை திருப்பி சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கல்சியம் மெக்னீசியம் அயன்கள் இருக்கு தெரியுமா, அதுண்ட இரு கார்பனேற்று அயன்களால் உருவாகிறது. எப்படி? இரு கார்பனேற்று அல்லது ஐதரசன் கார்பனேற்றுன்னு சொல்லுவாங்க. HCO3-. உதாரணத்துக்கு கல்சியம் இரு கார்பனேற்று, மெக்னீசியம் இரு கார்பனேற்று, இந்த மாதிரி அயன்களால் உருவாக்கப்படுற கடினத்தன்மை என்னன்னு கேட்டாங்கன்னா தற்காலிக கடினத்தன்மை. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த தற்காலிக கடினத்தன்மைய நாங்க அந்த நீரை வெப்பப்படுத்தலின் மூலமாக என்ன செய்யலாம்னா, வெப்பப்படுத்தலின் மூலமாக என்ன செய்யலாம்னா அகற்றலாம். இது கேட்டு வந்துச்சு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. தற்காலிக கடினத்தன்மை அல்லது நிலையில் கடினத்தன்மையை வெப்பப்படுத்தலின் மூலமாக என்ன செய்யலாம்? அகற்றலாம். காரணம், அந்த தற்காலிக கடினத்தன்மை என்பது கல்சியம் மெக்னீசியம் அயன்களோட என்ன வடிவங்கள், என்ன அயன்களால் ஆக்கப்பட்டது? என்ன அயன்கள்? கல்சியம் மெக்னீசியன்களோட இரு கார்பனேற்று வடிவங்களால் ஆக்கப்பட்டது. ஆனா நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுறது கஷ்டம். ஏன் சார் அகற்றுறது கஷ்டம்னா, நிரந்தர கடினத்தன்மை என்பது இந்த கல்சியம் மெக்னீசியம் அயன்களோட, ஓகேயா, கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ட்ட பாத்தீங்களா இருந்தா சல்பேட்டு, குளோரைட்டு,
நைட்ரேட்டு இந்த மாதிரி அயன்களால் உருவாகுது. இப்படி சல்ஃபேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு இந்த மாதிரி அயன்களால உருவாச்சுன்னா அது நிரந்தர கண்ணத்தன்மைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நீர் கல்சியம் குளோரைட்டால பாதிக்கப்பட்டுச்சான். இப்ப சொல்லு, அது தற்காலிக கண்ணத்தன்மையா நிரந்தர கண்ணத்தன்மையா? நிரந்தர 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 கடினத்தன்மை. ஏன் நிரந்தர கண்ணத்தன்மைன்னு சொன்னேன்? ஏன் அந்த இடத்துல நிரந்தர கண்ணத்தன்மைன்னு சொன்னேன்? ம் கார்பன் தாக்கம் சாரி, விளங்கல. என்னது? குளோரைட் அயன்கள் இருக்கு. குளோரைட் அயன்கள் இருக்கிறனால. ஓகே, சோ இதுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டியா இருந்தா ஈஸி, அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? ஓகே, சோ இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்களா இருந்தா நாங்க மிச்சத்தை நாங்க படிப்போம். ஓகேயா? சரி, இப்ப வரைக்கும் இதை புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேயா? இப்போ வரைக்கும் இதை புரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க மிச்சத்தை பார்ப்போம். சரி, ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், லாஸ்ட் கிளாஸ்ல படிப்பிச்ச அந்த மொத்த தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் துணியும் முறையை கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா சார்? ஆமா, சொல்றேன்மா, சொல்றேன். கவனி. சரியா? மொத்த திண்ம பதார்த்தங்களை துணியிற முறைகள்னு கேட்டாங்களா இருந்தா, ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச இந்த மொத்த திண்ம பதார்த்தங்களை துணியிற முறைன்னு கேட்டாமா, தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்களை துணியிற முறை. ஓகே, தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்களை துணியறதுக்குமா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நீர் மாதிரி எடுப்போம். அந்த நீர் மாதிரியை எடுத்த பிறகு நாங்க ஒரு வடிதாளை எடுப்போம். அந்த வடிதாள அலைமடிப்புல மடிச்சுட்டு, சாரி, வடிதாள ஃபர்ஸ்ட் வச்சு என்ன செய்யணும்னா உலர்த்தணும். அதாவது தொற்று நீக்கணும். தொற்று நீக்கின பிறகு அதுக்கப்புறம் வடிதாள்கிட்ட நிறைய அளக்கணும். வடிதாள்கிட்ட நிறைய அளந்த பிறகு அந்த வடிதாள என்ன செய்யணும்னா, எங்க வடிக்க போறோமோ அந்த வடிக்கிற புனல் அல்லது தொகுதியில அந்த வடிதாள அலைமடிப்புல மடிச்சு அலைமடிப்பு வருமாறு மடிச்சு அந்த வடிதாள வைக்கணும் அந்த புனல்ல. வச்ச பிறகு பாத்தீங்களா இருந்தா அந்த குறிப்பிட்ட தண்ணி நாங்க எடுத்தோம் தெரியுமா, கழிவு நீர் அல்லது ஏதோ தண்ணி எடுத்தோம் தானே, அந்த தண்ணியை நாங்க வடிதாள்ல ஊத்தி வடிக்கணும். விளங்குதா? வடிக்கிற நேரம் உனக்கு தெரிஞ்சுக்கோ, வடிதாளால ஒரு குறிப்பிட்ட பதார்த்தங்கள் பற்றி வச்சிருப்போம். அந்த பற்றி வச்சிருக்கிற வடிதால பற்றி வச்சிருக்கிற பதார்த்தங்களை தான் நாங்க தொங்கல் நிலை திண்ம பதார்த்தம்னு சொல்லுவோம். ஆனா அதுக்குன்னா அது இல்ல தொங்கல் நிலை திண்ம பதார்த்தம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, வடிகட்டின பிறகு சரியா, அந்த வடிதால வடிகட்டப்பட்ட பகுதியை பதார்த்தத்தை 1 மணித்தியால 105°C வெப்பநிலையில கனலடுப்புல வச்சு உலர்த்தணும். உலர்த்தின பிறகு வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்து உலர்த்தியில வைக்கணும். உலர்த்தியில வச்ச பிறகு W2 கிராம் நாங்க அளக்கணும். அது என்ன W2 கிராம்ன்றது? வடிதாலோட சேர்ந்து காணப்படுற தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் அளவு தான் W2 கிராம். W1 கிராம்ன்றது என்னது? வடிதாளின் நிறை. அப்ப நாங்க சமன்பாடு போடணும். TSS சமன், ஓகே, TSS சமன் W2 மைனஸ் W1 இன் கீழ் V. V என்பது என்னது? நான் பரிசோதனைக்கு எவ்வளவு கழிவு நீர் எடுத்தனோ அதுதான் என் V. 100 மில்லிலிட்டர் கழிவு நீர் எடுத்தனா 100 மில்லிலிட்டர் என் V கனவளவு. அப்ப இதை போட்டு நீ கண்டுபிடிக்கணும் ஃபைனல் விடைய. உதாரணத்துக்கு சொல்றேனே, உனக்கு W1 வடிதாளின் நிறை நான் சும்மா சொல்றேன், உனக்கு 10 கிராம்னு வச்சுக்கோ. வடிதால் பிளஸ் இது திணிவு பத்தியா இருந்தா W2ன்றது 60 கிராம்னு வச்சுக்கோ. வடிதால் பிளஸ் தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்களை திணிவு. இப்ப W2ல இருந்து W1 கழிக்கிற நேரம் வாரது என்னவா இருக்கும்? மேல வாரது என்னவா இருக்கும்? நல்லா யோசி. W2ன்றதுமா வடிதால் பிளஸ் தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்களை சேர்த்த திணிவு. W1ன்றது வடிதாள்ட திணிவு. அப்ப வடிதால் பிளஸ் தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள திணிவுல இருந்து வடிதாள்ட திணிவு கழிச்சாண்டா வர்றது என்னவா இருக்கும் எங்களுக்கு? தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள திணிவு. அதுவும் திணிவுனா என்ன நிறை? தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் என்ன நிறை? அது உலர் நிறை. வெரி குட், உலர் நிறை. ஏன்னா உனக்கே தெரியும், அதுலயே வருது பாரு, திண்மன்னு வருது. திண்மன்னு வந்தா அது உலர் நிறை. V என்பது நான் எடுத்தேன் 100 மில்லிலிட்டர் கலவுல உள்ள இதை எடுத்தேன்னு வச்சுக்கோ. அப்ப நான் இதை என்ன செய்யணும்? சுருக்கணும். அப்ப 60 கிராம்ல இருந்து 10 கிராம் போட்டா 50 கிராம். 50 கிராம் இங்கே 100 மில்லிலிட்டர்னு போட்டனா இருந்தா எனக்கு விட வரும் சரியா 0.5 சரியா கிராம் பர் மில்லிலிட்டர். உனக்கு தெரியணும், TSS நாங்க எதுல சொல்லுவோம்? மில்லிகிராம் பர் லிட்டர்ல தான் சொல்லுவோம் தானே? TSS எதுல சொல்லுவோம்? மில்லிகிராம் பர் லிட்டர்ல தான் சொல்லுவோம். அதனால கிராம் பர் மில்லி லிட்டரை மில்லிகிராம் பர் லிட்டரா மாத்துறதுக்கு தர 10⁻⁶ அடுக்களை பெருக்கினீங்கன்னா கிராம் பர் மில்லி லிட்டர் என்னவா மாறிடும்? மில்லிகிராம் பர் லிட்டரா மாறிடும். புரியுதா?
ஓகே சார். ஓகே, இது தேங்க்யூ தெரிஞ்சிருக்கணும் சார். உனக்கு. ஓகே, ஒருவேளை ஓகேயா? தேங்க்யூ சார். ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன். ஒருவேளை உனக்கு இங்க கிராமுக்கு பதிலா மில்லி கிராம்ல உனக்கு தரவு தந்துட்டான்னு வச்சுக்கோ. எப்படி மில்லி கிராம்ல தரவு தந்துட்டான், W2 W1 மில்லி கிராம்ல தந்துட்டான், கனவளவு உனக்கு லீட்டர்ல தந்துட்டானா இருந்தா இப்ப நீ அழகு மாற்றம் செய்யணுமா? இப்ப நீ அழகு மாற்றம் செய்யணுமான்னு கேக்குறேன் நான். இல்ல சார். ஏன் செய்ய தேவையில்ல? ஏன் செய்ய தேவையில்ல? அந்த தரவை தந்துட்டாங்க தானே சார், அதனால. அதே தரவு தந்துட்டானேம்மா. மில்லிகிராம் மில்லிகிராம் per லிட்டர் தானே காண போறோம். மேல மில்லிகிராம் தந்துட்டான், கீழே லிட்டர்ல தந்துட்டானா இருந்துச்சுன்னா எங்களுக்கு அழகு மாற்றம் செய்யறதுக்கு தர 16ஆம் அடுக்கால பெருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விளங்குதா? அப்ப ஓகே, பெருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, இப்ப இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலாம், உங்ககிட்ட கேள்வி ஒண்ணு கேட்கலாம். இப்ப உனக்கு பெர்சன்டேஜ்ல கேட்டுட்டான், TSS உனக்கு ஒருவேளை பெர்சன்டேஜ்ல கேட்டுட்டான். இப்ப நீ குழம்ப தேவையில்ல, ஒண்ணும் குழம்ப தேவையில்ல, ஒரு விஷயம் ஒண்ணுமே குழம்ப தேவையில்லடாமா. இதே விஷயம் பார்த்ததானே 50 கிராம் 100 மில்லி லிட்டர்னு வந்துச்சு தானே உனக்கு விட. 50 கிராம் 100 மில்லி லிட்டர்னு வந்துச்சா? நீ யோசிக்கணும் ஒரு விஷயம், சரியா? பெர்சன்டேஜ்ல கேட்டா இதோட நீ என்ன செய்ய போற, தர 100ன்றது போட போற. இப்ப நீ கேட்கணும், பெர்சன்டேஜ் வந்தா சார் தர 100 போட்டா சரியா சார் அப்படின்னு கேட்டா, எஸ் தர 100 போட்டா சரி. அப்ப நீ கேட்கலாம், சார் அழகு வெட்டணுமே சார்னு கேட்டா, உனக்கு தெரியும் தானடாமா, மேல உள்ள கிராம மில்லி லிட்டரா மாத்தணும்னா உனக்கு தெரியும் தானே, ஒரு கிராம் எத்தனை மில்லி லிட்டருக்கு சமன்? 1 மில்லி ஒரு லிட்டர். கிராம். ஒரு கிராம் 1 மில்லி லிட்டருக்கு சமன். விளங்குதா? அப்ப நீ என்ன செய்யலாம், ஒண்ணு 50 கிராம நீ மில்லி லிட்டருக்கு மாத்தலாம், இல்ல நீ 100 மில்லி லிட்டர் கிராமுக்கு மாத்து, அது ஈஸி தானே. அப்ப 50 கிராம் மேல 100 மில்லி லிட்டர்னா அதை 100 கிராம்னு மாத்து. சரியா? தர 100ன்னு போடு, கிராமு கிராமு வெட்டுப்படும், 100 100 வெட்டுப்படும், ஆகவே எத்தனை பெர்சன்டேஜ்? 50%. சிம்பிளா போட்டுடலாம். புரியுதா? புரியுதாடாமா? ஆ சார். எஸ், இவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஓகே, ஓகே, சரி, ஓகே, பாய். நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ சார்.